ஹை ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா வாழைப்பு முட்டை பொரியல் தான் பார்க்க போகிறோம். வாணலியில் எண்ணெய் விட்டுட்டு எண்ணெய் சூடானதுக்கப்புறமா கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரியணும். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா கடலைப்பருப்பு 2 காஞ்ச மிளகா போட்டு நம்ம கலர் மாறுற வரலும் நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். இதுக்கப்புறமா ஒரு வெங்காயத்தை பொடியாக நறுக்கி போட்டுக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ கருவேப்பிலை போட்டுக்கலாம். இதுக்கப்புறமா நம்ம வாழைப்பூ சேர்த்துக்கிறோம். வாழைப்பூவை நறுக்கி உப்பு மஞ்சத்தூள் கலந்த தண்ணியில் போட்டு வச்சுருந்தேன். அதை அப்படியே நம்ம சேர்த்துக்கலாம். இதுக்கப்புறம் கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நம்ம கிண்டி விட்டுடலாம். இதில் இப்போ பாருங்கள், இந்த அளவு வதங்கினதுக்கப்புறமா இதில் தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறோம். இப்போ நம்ம இதில் லைட்டாக தண்ணி ஊற்றி வேக விட்டுடலாம். நிறைய ஊற்றிடாதீங்க, கொஞ்சோண்டு ஊற்றினா போதும். லைட்டாக தண்ணி ஊற்றி இது நல்லா வேக விட்டுடலாம். நல்லா வெந்து வரும்போது நம்ம முட்டையை உடச்சி ஊற்றணும். சாரி ஃப்ரெண்ட்ஸ், முட்டையை உடச்சி ஊற்றுறத என்னால் கிளிப்பிங் எடுக்க முடியல. நம்ம நல்லா வதங்கி வந்தோடனே முட்டையை உடச்சி ஊற்றிடலாம். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா வாழைப்பூ பிடிக்காதவங்க கூட சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே வீடியோஸ் பார்க்குறாங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.